Good afternoon. So the objective of today's session enna appadina looping concepts use பண்ணி some different kind of a basic applications நம்ம solve பண்ண போறோம். இந்த basic applications வந்து எந்த ஒரு means competitive examination போனீங்கனாலும் இந்த basic kind of logics உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். So even if you go for any IT industry for technical round போறீங்கன்னா so the questions may be related to this concept. இந்த basic concept relate பண்ணி தான் இருக்கும். So that அப்ப இதை எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? Okay, the first question என்ன அப்படின்னா so write a Python program to find the divisor of a given number. So the first question to find the divisor of a given number. So as usual நமக்கு தெரியும் once ஒரு program நம்ம எழுதணும் அப்படின்னா the first thing input தெரிஞ்சிருக்கணும். The next thing வந்து பாத்தீங்க அப்படின்னா logical part தெரிஞ்சிருக்கணும். So the first step என்னன்னா input. So the question is find the divisors of a given number so that only one input ஒரே ஒரு input மட்டும் தான் வந்து நம்ம எடுத்துக்க போறோம். So இதோட data type வந்து பாத்தீங்க அப்படின்னா integer and I'm going to take variable names here. You have to select any type of variable name. நீங்க எந்த variable name வேணாலும் நீங்க எடுத்துக்கிட்டு proceed பண்ணிக்கீங்க. Okay, so here for example நான் எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு எடுத்துருக்கேன் அதோட data type வந்து integers தான். Clear? Okay, so just I'm going to get an input. So that's the way variable name is n. I'm going to take it as an integer. I'm going to read it from the user. Always the input from the user. This is the correct and best method for writing a program. So enter the number. Okay, so now the inputs means input on the step over. If I do step number logics நம்ம வந்து சால்வ் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் லாஜிக் நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கங்க. டேக் n equal to 14. சொல்லுங்க பார்க்கலாம் 14 ஓட டிவைசஸ் என்னென்ன? 14 ஓட டிவைசஸ் என்னென்ன? 2 and 7 மட்டும் தானா? I'm asking divisors. Yeah, it's good. Rajesh 1, 2 and 7. 14 க்கு 14 நீங்க divisor ன்னு சொல்லக்கூடாது. I repeat once again 14 க்கு 14 divisor கிடையாது. சோ அப்ப உங்களுக்கான divisors வந்து பாத்தீங்க அப்படினா 1, 2 and 7. எப்படி சொல்றீங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் divisor ன்னு? 1, 2, 7 ல divisor ன்னு எதை மீன் பண்ணி சொல்றீங்க? எதை மீன் பண்ணி இதெல்லாம் டிவைசர்னு சொல்றீங்க? 14 க்கு 14 டிவைசர் கிடையாது. யா இஸ் குட் கிருஷ்ணவேணி. அதாவது ஒரு நம்பரை ஒரு பர்టిక్యులர் நம்பரால டிவைட் ஆகும்போது அதோட ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு அப்படினா then it will be a divisor. ஓகே, சோ நம்ம வர்க் பண்ணி பார்க்கலாம் எப்படி வர்க் ஆகுதுன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எந்த நம்பரை டிவைட் பண்ணி பாத்தீங்க? எந்த நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணீங்க? 1 ஆல டிவைட் பண்ணீங்க. ரிமைண்டர் 0 1 செக் பண்றீங்க. So remainder 0 check பண்ணீங்க அப்படினா then print 1. So what is the next step? 1 ஆல தான் எல்லாரும் டிவைட் பண்ணீங்க. அடுத்து என்னது? 2 ஆல டிவைட் பண்ணிருப்பீங்க. So remainder 0 1 check பண்றீங்க. condition check பண்றீங்க. remainder 0 தான். So print 2. So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா 14 modulo 3 equal to 0. I'm going to check it. Print, sorry, இதை வந்து நான் print பண்ண முடியாது. It is not equal to 0. So print won't work. கரெக்ட்டுங்களா? So இந்த மாதிரிட்ட just அடுத்தது வந்து I'm going to test it for so 14 4 ஆல டிவைட் பண்ணி பார்ப்போம். 4 ஆல டிவைட் பண்றோம். 4 ஆல டிவைட் ஆகாது. Suman also present. So then 4 ஆல டிவைட் பண்றோம். So again 5 ஆல டிவைட் பண்றோம். work ஆகாது. டிவைட் ஆகாது. I mean work ஆகாது means டிவைட் ஆகாது. So then 6 ஆல டிவைட் பண்ணி பார்ப்போம். Same way we work with 7. So 7 ஆல டிவைட் ஆகும். So that I'm going to print 7. So then I will work for actually 7 ஓடே ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லா லாஜிக்கா வர்க் பண்ணலாம். So I will with 8 work ஆக டிவைட் ஆகாது. ஏன்னா half of the number வரல எந்த ஒரு நம்பர் ஆனாலும் டிவைட் ஆகும். So அப்போ 7 வரல உங்களுக்கு டிவைட் ஆகும். So 9 டிவைட் ஆகாது.
10 ஆலயும் டிவைட் ஆகாது. So 11 ஆலயும் டிவைட் ஆகாது. So 12 ஆலயும் டிவைட் ஆகாது. So 14க்கு 14 வரக்கூடாது. 13 ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்றோம். So 13 ஆலயும் டிவைட் ஆகாது. பட் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். See that the same logic 14க்கு பதிலா நீங்க n எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே லாஜிக் வந்து ரிப்பீட் ஆகுதா? இது கரெக்டா இருக்கும். ஒரே லைன் வந்து ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்க. ஸ்மால் மேபி ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கலாம். அப்போ இதுல என்ன லாஜிக் செலக்ட் பண்ணலாம்? பிரான்ச்சிங்கா லூப்பிங் எடுக்கலாமா? ஒரே லாஜிக் ரிப்பீட் ஆகுது. See that 14 மாடுலோ சேமா இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் மட்டும் தான் வேரியேஷன் இருக்கு. ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. சோ இப்ப ஈக்குவல் டு 0வா இருந்தா பிரிண்ட் பண்றோம், இல்லனா எந்த ஆக்ஷனும் கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஓகே. சோ அப்ப இந்த இடத்துல லூப்பிங் அப்படிங்கறத நம்ம எடுக்கலாம். கரெக்ட்டா? ஓகே. இதுல எது மாறுது? நியூமரேட்டர் மாறுதா? டினாமினேட்டர் வேல்யூ மாறுதா? இதுல எந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது? நியூமரேட்டரா டினாமினேட்டரா? ஐ மீன் மாடுலோவுக்கு மேல இருக்கிற நம்பரா இல்ல டினாமினேட்டர் கீழ இருக்கிற நம்பரா? டினாமினேட்டர் மாறுது. கரெக்ட்டுங்களா? ஓகே. டினாமினேட்டரோட ஸ்டார்டிங் வேல்யூ என்ன? சோ அந்த டினாமினேட்டர் தான் சேஞ்ச் ஆகுது. சோ that it must be a loop variable. கரெக்ட்டுங்களா? ஓகே. சோ 1ல ஆரம்பிச்ச அந்த வேல்யூ எது வரையில வந்திருக்கு? 1ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதோட லிமிட் எது வரையில போயிருக்கு? 13. பட் ஆக்சுவலி ஹியர் 14ங்கறனால n-1ல வர்க் ஆயிருக்கு. கரெக்ட்டா? இப்போ நீங்க 13 14க்கு பதிலா n ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த வேல்யூ வரலும் டெஸ்ட் பண்ணுவீங்க? இந்த இடத்துல n வந்து 14 எடுத்துக்கறனால எனக்கு 13ஆல வர்க் ஆயிருக்கு. இப்ப நான் என்னோட லிமிட் வந்து எடுத்துக்கிட்ட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட டெஸ்டிங் எது வரையில இருக்கும்? குட் தாமரைக்கண்ணு n-1 வரையில இருக்கும். கரெக்ட்டுங்களா? am I right or wrong? நான் சொல்ல லாஜிக் புரிஞ்சுதா இல்லைங்களா? இந்த இடத்துல நான் 14 எடுத்துக்கிட்டதுனால எனக்கு வந்த ரேஞ்சஸ் வந்து 13 வரையிலும் வந்திருக்கு. பட் இப்ப நான் என்னன்னே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த டெஸ்டிங் வந்து n-1 வரையில வரும். கரெக்ட்டா? அப்ப ஜெனரலைஸ்ல நான் ரீப்ளேஸ் பண்றேன். இப்ப 14க்கு பதிலா என்ன வேரியபிள் யூஸ் பண்ணி ஜெனரலைஸ் பண்ணுங்க கூட n மாடுலோ இந்த இடத்துல क्वेश्चन மார்க் என்ன வருதுன்னு தெரியாது. ஈக்குவல் டு 0. இந்த லாஜிக்ஸ் தான் டெஸ்டிங் கண்டிஷன்ஸ் நமக்கு வருது. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை ஜெனரேட் பண்ணிடலாம். லைக் 1 2 3 4 5 6 up to 13 வரைக்கும் ஜெனரேட் பண்ணலாம். அதுக்கு n வரைக்கும் n-1 வரைக்கும் ஜெனரேட் பண்ணலாம். எப்படி ஜெனரேட் பண்ணுவீங்க? ஆல்ரெடி லூப்பிங் லாஜிக் சொல்லி கொடுத்தாச்சு. எப்படி ஜெனரேட் பண்ணுவீங்க? இனிஷியலைசேஷன் then loop condition இது வரையில வரணும். less than n less than or equal to n. less than n or less than or equal to n, which is the correct one? less than n தான். ஏன்னா நம்ம வந்து வர்க் பண்ணது n-1 வரையில தான் வர்க் பண்ணணும். n-க்கு வர்க் பண்ண கூடாது. so that it will work for n-1. இது வந்து n-1 வரையில வர்க் ஆகும். நான் போட்ட ப்ரோக்ராம் கரெக்ட்டா? இது ஜெனரேட் பண்ணுமா? 0ல 1ல இருந்து n-1 வரையிலும் ஜெனரேட் பண்ணுமா? இந்த லாஜிக்ஸ் ஜெனரேட் பண்ற வேல்யூ cங்கிற வேரியபிள் இருக்கு. Yeah, less than or equal to n-1. That is your choice. The condition, you are the programmer, you have to decide it. I need எனக்கு வந்து என்னோட expected answer வரணும். If you want, you can use less than or equal to n-1, or otherwise you can use less than n. No problem. Both are same. Clear? நான் சொல்றது புரியுதாப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? Yeah, yes. இப்ப நான் போய் ரன் பண்றேன். So just I'm going to run the code. நான் வந்து அதே 14 வரலன்னு சொல்றேன். 14 வரனா எனக்கு வந்து 13 வரலும் பிரிண்ட் ஆயிருக்கணும். So எனக்கு வந்து என்ன 13 வரல வந்திருக்கணும். that is my objective. so see now 13 வரல வந்துருச்சு. so நம்ம ஜெனரேட் பண்ற சீரிஸ் கரெக்ட். I mean that நான் டினாமினேட்டர் கரெக்ட்டா ஜெனரேட் பண்ணிட்டேன். is it correct or no? எனக்கு டினாமினேட்டர் வந்துருச்சு. now I am going to test it the value of n-யும் இதையும் equal to 0 செக் பண்ணனும். செக் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? பிரான்ச்சிங் யூஸ் பண்ணுவோமா?
செக் பண்றதுக்கு பிரான்ச்சிங் யூஸ் பண்ணுவோமா? Yeah, yes. Okay. So என்னன்னாலும் normally you can use if. Okay. இப்போ நான் இந்த print நான் தூக்கிறேன் ஏன்னா எனக்கு print தேவையில்லை. So if என்ன டெஸ்ட் பண்ணணும் என்னோட n ஏன்னா ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மென்ட் என்னன்னு பாத்தீங்க n. So இந்த 1 2 3 4 5 6ங்கறதெல்லாம் எந்த லூப் வேரியபிள்ல பண்ணோம்? சிங்கிள் லூப் வேரியபிள் வச்சு தான் பண்ணிருக்கோம். So that just I'm going to check that. So that is n modulo c என்னன்னு செக் பண்ணனும் 0 ன்னு செக் பண்ணனும். So check பண்றேன். So ரெண்டு ifக்குள்ள ஒரு tab இருக்கு. கரெக்ட் ப்ராப்பர் இன்டென்டேஷன் பண்ணிருக்கேன். பாத்தீங்க அப்படின்னா நான் பிரிண்ட் பண்ணிருக்கிறது என்ன நான் என்ன பிரிண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க 1 2 7 பிரிண்ட் பண்ணிருக்கேன். சோ இந்த லைன்ல மேட்சிங் பாருங்க என்னன்னு இந்த 1ங்கிறது இந்த டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதுதான் அவுட்புட்டா காமிச்சிருக்கேன். சோ அப்போ இந்த இடத்துல எனக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னா cங்கிறது இருக்கு. So that I'm going to print the value of c. Is it correct? Logical correct apa? Yeah, yes. Okay, now I'm going to run the code. It is a very important. இத பேஸ் பண்ணி தான் இதோட டிபெண்ட் இத வச்சு தான் நம்ம நிறைய நம்ம பண்ண போறோம். So just I'm going to run it. I'm going to run the code. I'm going to give my input as a 14. Sample நான் வந்து எக்ஸாம்பிள் டெஸ்ட் பண்றதுக்காக நான் கொடுக்கிற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 14 ன்னு தரேன். So நீங்க எந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிச்சு 1 2 7 expected answer. நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 7 is our expected answer. We obtained it. So அப்ப நம்மளோட ப்ரோக்ராம் கரெக்ட்டா இல்லையா? நம்மளோட ப்ரோக்ராம் கரெக்ட்டா இல்லையா? Yeah, correct. Okay, good. Okay, so we try with some other numbers. Yeah, ஒரே numbers கொடுக்கணும். I will try for 17. So the answer is 1. Because 17 is a prime number, so that it will work for only 1. 1 க்கு மட்டும் தான் ரன் ஆகும். கரெக்ட்டா? Okay. So now, இப்போ இந்த லாஜிக்ஸ் புரிஞ்சுதா? இந்த லாஜிக் எல்லாத்துக்குமே புரிஞ்சுதா? Yeah, yes, okay. இப்போ நான் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ just we can take a same n வந்து 14 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த c less than nங்கற கண்டிஷன் எவ்வளவு டைம் டெஸ்ட் ஆயிருக்கும்? இப்போ c less than n அப்படினு எடுத்து c less thanங்கற கண்டிஷன் that is n வந்து 14 ஆ இருந்துச்சுன்னா இந்த c less than nங்கற கண்டிஷன் எவ்வளவு டைம் டெஸ்டிங் நடந்திருக்கும்? என்னோட வேல்யூ 14 ஆ இருந்துச்சுன்னா கண்டிஷன் எவ்வளவு டைம் டெஸ்ட் ஆயிருக்கும்? I am talking about c less than n. c less than n எவ்வளவு டைம் டெஸ்ட் ஆயிருக்கும்? 14 ஆ 13 ஆ? கரெக்ட்டா சொல்லுங்க. 13 or 14? 13 times condition true and 14th time condition false, so that it will be tested for 14 times. Am I right? 13 கிடையாதுப்பா, செக் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வரலும் condition true. 13 less than 14 condition true. But then C 14 ஆ இருக்கும்போது 14 less than 14 conditions false. So it will come out of the loop. Clear? So that this C less than n will work for 14 times. So 13 times condition true and 1 time condition false, so that it is work for 14 times. So normally generalized na eludunna this condition will be tested for n times. So clear? N minus 1 times for the condition true and 1 time for condition false. Clear? Okay. So now ipa solunga in the n modulo c n modulo c equal to 0 அப்படிங்கிறது இப்போ n வந்து நீங்க 14 ஆ எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு டைம் வர்க் ஆயிருக்கும்? I mean எவ்வளவு டைம் இந்த கண்டிஷன் டெஸ்ட் ஆயிருக்கும்? So loopல இருக்கு. அப்ப loopல கண்டிஷன் எவ்வளவு டைம் ட்ரூவா இருக்கோ அவ்வளவு டைம் இந்த கண்டிஷன் டெஸ்ட் ஆகும். கரெக்ட்டா? அப்போ லாஜிக் சொல்லுங்க எவ்வளவு டைம் this n modulo cங்கற கண்டிஷன் டெஸ்ட் ஆகும்? 13 time. Good. ஏன்னா இந்த ஸ்டேட்மென்ட் இன்சைட் ஆஃப் தி லூப்ல இருக்கு. சோ இன்சைட் ஆஃப் தி லூப்னா கண்டிஷன் எவ்வளவு டைம் ட்ரூவா இருக்கோ அவ்வளவு டைம் இந்த லைன் டெஸ்ட் ஆயிருக்கும். So that it will work for 13 times. Okay. So now
இந்த print statement எத்தனை டைம் ஒர்க் ஆயிருக்கும்? n equal to 14 அப்படின்னா print statement எத்தனை டைம் ஒர்க் ஆயிருக்கும்? நான் சாம்பிளா உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இந்த printங்கிற statement எவ்வளவு டைம் ஒர்க் ஆயிருக்கும்? 3 times. Good. ஏன்னா only it will print divisor. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் அப்ப நம்ம டிவைசர்ல என்னென்ன பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோமோ என்னென்ன டிவைசஸ் இருக்கோ அதுதான் அந்த print statement ஒர்க் ஆயிருக்கும். So that it will work only for 3 times. In case என்னோட n வேல்யூ வந்து 17 எடுத்துக்கும் போது எவ்வளவு டைம்ஸ் இந்த print statement ஒர்க் ஆயிருக்கும்? n வேல்யூ 17 இருந்துச்சுன்னா then எவ்வளவு டைம் ஒர்க் ஆயிருக்கும்? 1 டைம் தான். ஏன்னா 1 டைம்னா because it is a prime number. கரெக்ட்டா prime நம்பருக்கு 1 மட்டும் தான் இன்புட்டா இருக்கு. ஏன்னா நம்ம அந்த நம்பரையும் நம்ம எடுத்துக்கலாம். So that it will only 1 time. Good, super, nice. Okay, tell me how many times this c equal to c plus 1 line will execute. The c equal to c plus 1 அப்படிங்கிற லைன் எவ்வளவு டைம் ஒர்க் ஆகும்? 13 டைம். ஏன் 13 டைம் ஒர்க் ஆகும்? Because it is a part of the looping. அப்ப லூப்ல இருக்கிறதுனால இது வந்து நார்மலா இஃப்க்குள்ள கிடையாது. இன்டென்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். So the இஃப்க்கு நேரா இருக்கு. So that it is not a part of if. Clear? So அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா so லூப் ஸ்டேட்மென்ட் எவ்வளவு டைம் ட்ரூவா இருக்கோ அவ்வளவு டைம் the c equal to c plus 1 இருக்கும் work ஆயிருக்கும். So that it will work for 13 times. Good. Nice. Okay. So this is the answer for the first program. Write a Python program to find the divisor of a given number. Programming code வந்து இதுதான். Is it clear? I hope now everyone have an idea. So உங்களுக்கு வந்து எப்படியும் வந்து ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? So I move on to the second question. So which means that program எல்லாமே similar to the same thing. நம்ம மேல பண்ண கோட தான் எக்ஸ்பேண்ட் பண்றதுதான். Yeah, just a minute, I can replace the line numbers. Okay, now tell me the logic. What is the second program? What is the second program? Python program to count the number of devices of a given number. I mean that, okay, 14 கொடுத்தீங்கன்னா number of devices என்ன? 14 கொடுத்தீங்கன்னா number of devices எவ்வளவு? 3. Good. Okay, இப்போ 17 கொடுத்தீங்கன்னா number of devices எவ்வளவு? 1. In case என்னோட input வந்து 12 அப்படின்னா number of devices என்னென்ன? என்னோட input 12 இருந்துச்சுன்னா number of devices என்னென்ன? கரெக்டா சொல்லுங்க. என்னோட input 12 இருந்துச்சு அப்படின்னா total number of devices என்னென்ன? 5 ஆ 4 ஆ? 4ங்கற 5ங்கற நான் எதமே எடுத்துக்கிறது? Yeah, it's good, Rajesh. That is 1, 2, 3, 4 and 6. So these are all devices. So totally there are 5 devices are there. அப்போ இங்க என்ன பண்ணலாம்? அப்போ இந்த print statement எவ்வளவு டைம் work ஆகுதோ அவ்வளவு டைம் என்ன பண்ண அதுதான் வந்து நம்மளோட number of devices. Am I right? இந்த print statement அதாவது இந்த கண்டிஷன் எவ்வளவு டைம் ட்ரூவா இருக்கோ அதுதான் total number of devices நமக்கு இருக்கிறது. கரெக்ட்டா? It like as a counting line s equal to s plus 1. So இது வந்து sum தான் பண்ண போறோம். s க்கு initial value 0. இந்த லைன் கரெக்ட்டா? இன்சைட் ஆஃப் இஃப்க்குள்ள எழுதி இருக்கேன். so that if அதாவது கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படினா so எனக்கு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படினா s equal to s plus 1 வந்து ஒவ்வொண்ணா இன்கிரிமென்ட் ஆகும். Whether this line is correct or wrong. Okay, we will test it. Don't worry. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். We can take some sample inputs and we can test it. அது எப்படி வர்க் ஆகுதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். Yeah, see that? Now take so here how many identifiers are there? இங்க என்னென்ன ஐடென்டிஃபையர்ஸ் இருக்கு? 3 identifiers. What are they? One is N, another one is C,
Another one more, yes. Clear? Okay, so now assume that the value of n equal to 14. Okay, 12 எடுத்துக்கலாம், n equal to வந்து 12 எடுத்துட்டு solve பண்ணலாம். 12, n equal to 12. Clear? Okay, then what is the next line? It's a top to bottom execution. So c equal to 1. So the value of c equal to 1 ங்கிறது assign ஆயிருது. Then அடுத்த லைன்ல s equal to 0. So now s equal to 0. 0ங்கிற வேல்யூ நான் காப்பி பண்ணிட்டேன். Clear? Okay, so now the next line is c less than n. So நார்மலா இந்த இடத்துல ஒரு ஐடென்டிஃபையர் இருந்தா எப்பவுமே அந்த ஐடென்டிஃபையரோட வேல்யூ வச்சு தான் செக் பண்ணனும் அந்த டைம்ல. So இந்த இடத்துல c ல வேல்யூ இருக்குது வந்து பாத்தீங்கன்னா 1 less than n, என்னோட வேல்யூ வந்து 12, so that the condition is true. Condition true அப்படின்னா the loop statement will execute. So initial loop statement உள்ள வந்தாலே பாத்தீங்கன்னா if conditions இருக்கு. So if condition true ஆ இருந்தா தான் மட்டும் work ஆகும், இல்ல அப்படின்னா normal statement work ஆகும். Correct? So என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 modulo 1 equal to 0. So remainder வந்து 0 தான். Remainder 0 na கண்டிப்பா divide ஆகுதுன்னு அர்த்தம். So that it will print the value of c. So assume that this is my output screen. This is my output screen. So it will print 1. Clear? Okay, so then next line is s equal to s plus 1. So s equal to s plus 1 அப்படினு என்ன இருக்கும்? S equal to already s ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க, 0, 0 plus 1. So the answer is 1. So that the value of s will be replaced by 1. Okay, ma? Okay, next அடுத்து வந்து பாத்தீங்கன்னா c equal to c plus 1. So c equal to c plus 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, so c ஓட வேல்யூ என்னது? c equal to c, already c ல 1 இருக்கு, 1 plus 1 equal to 2. So that the value of c will be replaced as 2. எப்ப சால்வ் பண்ணாலும் இந்த மாதிரி மெமரி எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணுங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. So then அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து while அப்படிங்கறனால it is a looping. So that again it goes to the condition part. So again c ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2. So 2 less than 2. So instead of that it is a 2 less than 2. Condition true. So again 12 modulo 2, that is a remainder 0. Condition true. Condition true na it will print. So it will print 2. Then s equal to s ல already 1 இருக்கு, 1 plus 1 வந்து என்னவா மாறிடும்? 2 ஆ மாறிடும். Then அடுத்த லைன் வந்து பாத்தீங்கன்னா c equal, it is not a part of your branching. So c equal to c plus 1. So that already c 2 இருக்கு, now it will change it as 3. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த c equal to c plus 1ங்கிறது it is not a part of a branching. ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கு. So that இதோட உங்களுக்கு branching முடிஞ்சது. So condition true ஆனாலும் இந்த லைனுக்கு தான் வரணும், condition false ஆனாலும் இந்த லைனுக்கு தான் வரணும். That is an important thing you must understand. Clear? So then s equal to 2 and c3 again 3 less than 12, condition true. Again the value of c, sorry, s வந்து 3 condition true தான், if condition true தான், ஏன்னா வந்து 12 modulo 3 remainder 0 தான். Again s value will be changed as 3. So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா c வந்து 4 ஆ மாறும். Again condition மேல போறீங்க, 4 less than 12. So 4 less than 12 again condition true. So again the value means 4 வந்து divide ஆகும். So again the s value will be changed as 4 and it will be changed as 5. So 5 if work ஆகாது, இது work ஆகல அப்படினாலும் condition false நாலும் இந்த modification part உங்களுக்கு work ஆகும். So that if a modification part is equal to c plus 1, so that it will be changed as 6. And now again 6 less than 12. So condition true. Again the s value வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு, it will be incremented by 1. It is a sorry, output ல 6 print ஆகும். Then it will be incremented as a 5. Then c value 7 ஆ மாறும். But 7 less than n condition false. அப்ப இதுல எதுமே அப்டேட் ஆகாது, but c ஓட வேல்யூ மட்டும் தான் அப்டேட் ஆகும். 8 work ஆக condition true இல்ல, 9 if condition true கிடையாது, 9 if condition true கிடையாது, 10 க்கு if condition true கிடையாது, 11 க்கு if condition true கிடையாது, 12 க்கும் if condition true கிடையாது, 13 க்கும் if condition true கிடையாது. Then c value வந்து 14 வரும்போது வந்துனா 14 less than 14, loop ஓட condition itself false ஆயிடும். false ஆகிச்சு அப்படினா loopக்கு அடுத்த லைன் என்னங்க வந்துரும், ஏன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. So that loop ஓட அடுத்த லைன் என்னன்னா இதுதான், loop false ஆச்சுனா இந்த லைனுக்கு வந்துறணும். So that it will print the value of s. s ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க, 5. So that it will print 5. Clear? Okay, so just I'm going to run this code. Just I can check the code. So this is the working principle. So I'm going to give 12. So that it will print the total number of divisor as 5.
Is it correct or wrong? Is it correct or wrong? Yeah, it's good. Okay, now tell me the logics. இப்போ உங்களுக்கு லாஜிக்ஸ் புரிஞ்சிருச்சு, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத எப்பவுமே நீங்க ஒரு டேக்கா ஒரு சாம்பிள் நம்பர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இன்புட்டுக்கெல்லாம் சாம்பிளா எடுத்துக்கிட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. தட் இஸ் அ கரெக்ட் மீன்ஸ் இட்ஸ் ஈஸி ஐடியா யூ வில் கெட். ஈவன் டிஃப்ரெண்ட் வேல நம்ம சால்வ் பண்ணலாம். இதுல இருந்து உங்களுக்கு இன்னொரு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 6க்கு அப்புறம் வந்து அதாவது half of the நம்பருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா it won't work. half of the நம்பருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்டில் நீங்க ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். That is a int of n divided by 2. n divided by 2 வரல வர்க் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? சோ I'm going to give 12. So 12 கொடுத்தீங்கனாலும் சாரி ஈக்குவல் டு மிஸ் பண்ணிட்டேன். சோ ஏன்னா 6 வரல வரணும். 12 கொடுத்தீங்கன்னா 6 வரல வரணும். less than கொடுத்தனால இது வரல. So now you have to run the code so that it will print 6. So இப்ப நார்மலா நீங்க less than n by 2 போடும்போது இப்ப 14 கொடுத்தீங்கன்னா 13 டைம்ஸ் லூப் வர்க் ஆகும். பட் நமக்கு தெரியும் only 7 டைம்ஸ் மட்டும் நம்ம கண்டிஷன் டெஸ்ட் பண்ணா போதும். அதுக்கு மேல நம்ம டெஸ்ட் பண்ணணுங்கிற கண்டிஷன்ஸ் கிடையவே கிடையாது. கரெக்ட்டுங்களா? சோ அதனால என்னன்னா சோ இப்போ வந்து அதாவது half of the லைஃப் டைம் மீன்ஸ் ரன்னிங் டைம் வந்து நீங்க ரெடியூஸ் பண்றீங்க. So just I can test it once again. So I'm going to give 14. So 1 2 7. So these are correct answers. I can give some prime number. So I'm going to give the prime number as 11. So 1 da. Number of devices 1 da. Is it clear? Is there any doubts? Is there any doubts? No doubt. Good. Okay, so this is the program for counting how many number of devices are there. So in the program எழுதியாச்சு. And the third program என்னன்னா to check whether the given number is prime number or not. So this is my objective. நான் ரிப்பீட் பண்ண பாருங்க மறுபடியும் என்னோட நம்பர் பிரைம் நம்பரா இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்ணணும். சோ ஐ திங்க் பிரைம் நம்பர் அப்படின்னா தமிழ்ல வந்து பஹா என்னன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதாவது என்னன்னா பிரைம் நம்பர் அப்படின்னா the number which is divisible by 1 and the same number அப்படின்னா கண்டிப்பா என்னன்னு சொல்லுவீங்கன்னா பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? சோ பிரைம் நம்பர் அப்படின்னா இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கப்பா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். சோ பிரைம் நம்பர் அப்படின்னா you are from CSC people so that இந்த பிரைம் நம்பர்ங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். The number is divisible by 1 and the same number. 1ஆலயும் அதே நம்பரால டிவைட் ஆனா மட்டும்தான் அந்த நம்பரை வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? கிளியர்? ஓகே. சோ இந்த ப்ரோக்ராம் எடுத்துட்டுங்க. இந்த ப்ரோக்ராம் எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம். நம்பர் ஆஃப் டிவைசஸ் கவுண்ட் பண்ணீங்க தெரியுங்களா? இந்த s ஓட வேல்யூ தான் எனக்கு நீங்க அவுட்புட்டா சொல்லணும். இப்ப என்னோட வேல்யூ வந்து என்னோட வேல்யூ 8 இருந்துச்சுன்னா what is the value of s? இந்த ப்ரோக்ராம்ல என்னோட வேல்யூ வந்து நான் 8 ன்னு எடுத்துக்கிட்டேன்னா what is the value of s? என்னோட வேல்யூ 8 எடுத்துக்கிட்டேன்னா s ஓட வேல்யூ என்ன இருக்கும்? sங்கிறதுனா டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ். 8க்கு என்னென்ன டிவைசஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 and 4. So total s ஓட வேல்யூ என்னவா இருக்கு? 3 இருக்கு. எங்கன்னு பாத்துக்கங்க. இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்றீங்க. லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் s ஓட வேல்யூ என்னன்னு நான் கேக்குறேன். ஓகே. சோ இன் கேஸ் என்னோட வேல்யூ வந்து 13 இருந்துச்சுன்னா tell me the value for s. 1. Okay, good. இப்போ என்னோட வேல்யூ 15 இருந்துச்சுன்னா tell me the value of s. என்னோட வேல்யூ 15 இருந்துச்சுன்னா tell me the value of s. So 1 3 5. So totally எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு உங்களுக்கு? 3. Good. Okay. இப்போ என்னோட வேல்யூ வந்து 23 இருந்துச்சு அப்படின்னா what is the value of s? என்னோட வேல்யூ 23 இருந்ததுன்னா what is the value of s? 1. Okay. So then என்னோட வேல்யூ 33 இருந்துச்சு அப்படின்னா then what is the value of s? என்னோட வேல்யூ 33 இருந்தது அப்படின்னா then what is the value of s? That is 2.
கரெக்டா சொல்லுங்க. என்னோட வேல்யூ 33 இருந்ததுன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எஸ்? 2 3 3. Good. ஏன்னா 1 3 and 11. So that are 3. Okay. என்னோட வேல்யூ வந்து 37 இருந்துச்சு அப்படின்னா then what is the value of yes? என்னோட வேல்யூ 37 இருந்ததுன்னா what is the value of yes? Okay. இப்ப சொல்லுங்க இந்த லிஸ்ட்ல என்னென்ன வேல்யூஸ் வந்து பிரைம் நம்பர்ஸ்? நான் கொடுத்த நம்பர்ல என்னென்ன வேல்யூஸ் வந்து பிரைம் நம்பர்ஸ்? இப்ப நான் சாம்பிளா எடுத்துக்கிட்ட நம்பர்ல என்னென்ன வேல்யூஸ் வந்து பிரைம் நம்பரா இருக்கு? என்னென்ன வேல்யூஸ் பிரைம் நம்பரா இருக்கு? ஒரே லைன்ல டைப் பண்ணுங்க, சிங்கிளா டைப் பண்ணாதீங்க. யா 13 இருக்கு, 23 இருக்கு, 37 இருக்கு. குட். many of them replied good. Excellent. Okay. So இப்ப சொல்லுங்க. அப்போ நீங்க சொன்ன வேல்யூஸ்க்கும் எஸ் வேல்யூ என்னவா இருக்கு, மத்த நம்பருக்கு எஸ் வேல்யூ என்னவா இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னா 13 23 37 பிரைம் நம்பர். அப்போ அந்த பிரைம் நம்பருக்கு எஸ் ஓட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. சேமா இருக்கா டிஃபரெண்டா இருக்கா? நான் பிரைம் நம்பருக்கு சேமா இல்ல, பட் ஆனா பிரைம் நம்பருக்கு சேமா இருக்கு. கரெக்டா? அப்போ எஸ் ஓட வேல்யூ என்னவா இருக்கு? 1 இருக்கு. அப்ப என்ன கண்டிஷன் சொல்ல? அப்போ நம்ம எழுதுன ப்ரோக்ராம்லயே எப்ப படிக்க எண்ணுக்கு எஸ் வேல்யூ என்னவா இருந்துச்சுன்னா நம்ம பிரைம் நம்பர்னு சொல்லலாம். நம்ம எழுதுன ப்ரோக்ராம்ல எஸ் ஓட வேல்யூ என்னவா இருந்ததுன்னா பிரைம் நம்பர்னு சொல்லலாம். குட். 1 சொல்லலாம். ஓகே குட். ஓகே இப்போ क्वेश्चन என்னன்னா எத்தனை பாசிபிள் அவுட்கம்ஸ்? when the value of s is 1 இருந்ததுன்னா then it is a prime number or else it is not a prime number. கரெக்ட்டுங்களா? ஓகே இப்போ क्वेश्चन என்னன்னா எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஐ மீன் prime number not a prime number. how many possibilities? prime number and not a prime number. ரெண்டு பாசிபிலிட்டிஸ். ஓகே ஒரு நம்பரை prime number இல்லையான்னு எவ்வளவு டைம் டெஸ்ட் பண்ணுவீங்க? ஒரு நம்பரை பிரைம் நம்பரா இல்லையான்னு எவ்வளவு டைம் டெஸ்ட் பண்ணுவீங்க? ஐ மீன் கரெக்டா வேர்ட்ஸ் சொல்லுங்க. ஒரு நம்பர் பிரைம் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கப்பா. நீ ஒரு நம்பர் தர, அந்த நம்பரை பார்த்தாலையும் நீங்க பிரைம் நம்பரா இல்லையான்னு எவ்வளவு டைம் சொல்லுவீங்க? 1 டைம் தான் இது பிரைம் நம்பரா இல்லையான்னு சொல்லுவீங்க, இல்ல மோர் தென் 1 டைம் இது பிரைம் நம்பர் இல்லன்னு சொல்லுவீங்களா? இட் இஸ் 1 டைம். ஓகே சோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிரைம் நம்பர் இருக்கு, நாட் அ பிரைம் நம்பர் இருக்கு. கரெக்ட்? சோ பிரைம் ரெண்டுமே பிரிண்ட் பிரைம் நம்பர் அண்ட் நாட் அ பிரைம் நம்பர் அட் a டைம்ல வருமா? இது பிரைம் நம்பர் மட்டும் தான், மீன்ஸ் ஏதாவது ஒரு கேஸ் தான் அட் a டைம்ல வருமா? ஏதாவது ஒரு கேஸ் தான் அட் a டைம்ல கொண்டு வர முடியும், இல்ல ரெண்டு கேஸுமே ஒர்க் ஆகுமா? பிரைம் நம்பர் அண்ட் நாட் அ பிரைம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இல்ல. இதர் பிரைம் நம்பர் வரணும், நாட் அ பிரைம் நம்பர் வரணும். கரெக்ட்டுங்களா? ஓகே ஓகே இப்ப சொல்லுங்க. இப்போ இந்த டெஸ்ட் பண்றதுக்கு நான் பிரைம் நம்பரா இல்ல நாட் அ பிரைம் நம்பரா டெஸ்ட் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் நான் சூஸ் பண்ணுவேன்? சீக்வென்ஸ், பிரான்ச்சிங், லூப்பிங். இப்போ என்ன செலக்ட் பண்ணுவீங்க? பிரான்ச்சிங் எடுப்பீங்களா, லூப்பிங் எடுப்பீங்களா, சீக்வென்ஸ் எடுப்பீங்களா? ஏன் பிரான்ச்சிங் எடுக்கணும்? ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரெண்டு பாசிபிலிட்டில ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி எனக்கு ஒரு டைம் மட்டும் தான் டெஸ்ட் ஆகணும், so that I can go with the branching. ஓகே இப்போ ரெண்டு கேसेस இருக்குன்னு சொல்றீங்க. so there are two different means different set of branching statement இருக்கு. so என்னென்ன branching statement இருக்கு? simple if else ladder, if else and nested if இருக்கு. அப்போ இந்த இடத்துல எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? என்கிட்ட ரெண்டு கேஸ் தான் இருக்கு. இந்த இடத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணுவீங்க? if else. ஓகே சோ சரி அடுத்தது ஓகே if else ங்கிறது டிசைட் பண்ணிட்டீங்க. குட் எக்ஸலென்ட். இப்போ क्वेश्चन சொல்லுங்க, எந்த இடத்துல டெஸ்ட் பண்ணுவீங்க? எய்தர் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்க்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணுவீங்களா, இல்ல பிஃபோர் லூப்க்கு முன்னாடியா, இன்சைட் தி லூப்பா? பிஃபோர் லூப்பா, இன்சைட் ஆஃப் தி லூப்பா, அல்லது அவுட்சைட் ஆஃப் தி லூப்பா? ஐ மீன் ஆஃப்டர் தி லூப்பா? அவுட்சைட் ஆஃப்டர் தி லூப்பா? இன்சைட் ஆஃப் தி லூப். ஓகே இந்த எஸ் ஓட வேல்யூவை எங்க டிசைட் பண்ணி சொன்னீங்க? நீங்க ஆல்ரெடி ஒரு லாஜிக்கை டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப எஸ் ஓட வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க? பிரைம் நம்பர்னு சொல்லிருக்கீங்க. கரெக்டா?
நான் கரெக்டா क्वेश्चन வாட்ச் பண்ணுங்க. இன்சைட் ஆஃப் தி லூப்ல மீன்ஸ் இந்த s ஓட வேல்யூவை எங்க ஃபைனலைஸ் பண்ணி சொன்னீங்க? அவுட்சைடு லூப்பா இன்சைடு லூப்பா? அதாவது இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த s ஓட வேல்யூவை நீங்க டிசைட் பண்ணி சொன்னீங்களா இல்லது பாதி லூப்ல வர்க் ஆகும்போது s ஓட வேல்யூவை சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்க தெரியுங்களா, நான் ஒரு நம்பரும் சொல்லும்போது அதோட டிவைசர் சொல்லும் போது நீங்க அந்த s ஓட வேல்யூ லூப் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜஸ்டிஃபை பண்ணி சொன்னீங்களா லூப் முடியாததுக்கு முன்னாடியே சொன்னீங்களா? சோ இந்த லூப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டரே கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த லூப் டெர்மினேட் ஆனாதான் என்னால ஃபைனலைஸ் பண்ண முடியும் இவ்வளவு டிவைசஸ் இருக்குன்னு. அப்போ நீங்க இன்சைட் ஆஃப் த லூப்ல கொண்டு போய் டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசரை செக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? தப்பு அல்லவா? ராங் டெசிஷன் அல்லவா? இப்ப சொல்லுங்க, இந்த பிரைம் நம்பரா இல்ல நாட் அ பிரைம் நம்பராங்கிற லாஜிக்க எங்க கொண்டு போவீங்க? அவுட் சைட் ஆஃப் த லூப்பா இந்த லூப்பா? ஃபர்ஸ்ட் அதை டிசைட் பண்ணுங்க. லூப்போட பர்பஸ் டிவைசரை கண்டுபிடிக்கிறது. சோ அப்ப லூப்ல கொண்டு போக முடியாது. ஏன்னா டிவைசர் கண்டுபிடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால அடுத்த டெஸ்டிங் போக முடியும். ஓகே, அவுட் சைட் ஆஃப் த லூப் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? இன்சைட் ஆஃப் த லூப்ல கொண்டு போக முடியாது. ஏன்னா லூப்போட கான்செப்ட் எதுக்காக? டிவைசரை ஃபைண்ட் பண்றதுக்காக. கரெக்டா? ஓகே, சோ அப்ப கண்டிப்பா நம்ம அவுட் சைட் ஆஃப் த லூப்ல தான் கொடுக்கிறோம். அப்ப அவுட் சைட் ஆஃப் த லூப்ல ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. அவுட் சைட் பிஃபோர் லூப் ஆர் ஆஃப்டர் லூப். எதுக்கு அப்புறம் பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் டிவைசர் தெரிஞ்சாதான் என்னால சொல்ல முடியும் அது பிரைமா இல்லையான்ட்டு. இப்ப சொல்லுங்க, அந்த பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் எந்த டெசிஷனை எந்த இடத்துல கொண்டு வருவீங்க? ஆஃப்டர் லூப். குட், எக்ஸாக்ட்லி. சோ இந்த லூப்பை வச்சுதான் என்னால இவ்வளவு டிவைசர்னு கண்டுபிடிக்கிறேன். ஒன்ஸ் அந்த டிவைசர் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டெசிஷன் எடுக்க முடியும். ஓகே, சோ நான் போய் டெசிஷன் எடுக்கிறேன். கரெக்டா? என்ன டெசிஷன் எடுக்கணும்? சோ திஸ் இஸ் த சின்டாக்ஸ். I'm going to say that print something I want to say. It is a prime number அல்லது not a prime number. It's like print something I want to print. இப்ப சொல்லுங்க, இந்த print என்ன கொடுக்கலாம்? ifல printfல என்ன டைப் பண்ணலாம்? சாரி, if printerல நம்ம என்ன டைப் பண்ணலாம்? if printல நம்ம என்ன டைப் பண்ணலாம்? prime number print பண்ணலாமா not a prime number print பண்ணலாமா? I'm not asking the condition. My question is printல என்னன்னு பண்ணலாம்? என்னோட அவுட்புட் வந்து பிரைம் நம்பர் அல்லது நாட் அ பிரைம் நம்பர் இதுதான் வரணும். ஓகே, சோ பிரைம் நம்பர் இது என்னங்கிற வேல்யூ வந்து பிரைம் நம்பர்னு சொல்வீங்க. கரெக்ட்டா? சோ இஸ் a பிரைம் நம்பர். சோ அப்ப இங்க என்ன வரணும்? என்னங்கிறது இஸ் நாட் a பிரைம் நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சோ இந்த பிரைம் நம்பருக்கு கண்டிஷன் என்ன? மறுபடியும் பாருங்க, பிரைம் நம்பருக்கு கண்டிஷன் என்னன்னு பாருங்க. n 33 பாருங்க, then 37, so sorry, 23, 37 எல்லாத்துக்கும் பாருங்க. What is the condition for a prime number? What is the condition for a prime number? பார்த்தாவே சொல்லிடலாம் பாருங்க. s equal to 1. எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? s equal to 1 னா 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 அசைன்மென்ட் ஆபரேஷன் ஆயிருமே. Still many of them given a wrong answer. S equal to 1 now. S equal to 1 now. This is a checking a condition so that you must use double equal. S equal to 1, the value of 1 is copied into S now. So you are going to test the condition so that you must use a double equal. Okay. So shall we run the code? Code run பண்ணலாமா? கோட ரன் பண்ணலாமா? ஓரளவுக்கு finish பண்ணிட்டோம். ஓகே, சோ செக் பண்ணலாம். கரெக்ட்டா ஆன்சர் வருதான்னு செக் பண்ணலாம். ஓகே, I am going to use same நம்ம கொடுத்த நம்பரே கொடுத்து பார்க்கலாம். 8 ன்னு கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்பர். சோ 8 ங்கிறது not a prime number. No, so 8 is not a prime number. Correct. ஓகே, அடுத்த இன்புட் நான் வந்து ரன் பண்ணலாம். I am going to run it. I am going to give my input is 13. So number of divisor 1 வந்திருக்கு. So that 13 is a prime number. Clear? Okay, again I am going to run the code. I am going to give my input is a 23. So 23 க்கும் prime number தான், correct தான். Correct? So I am going to say that 1 is not a prime number வரும். Correct? இதுதான் நம்ம இந்த இடத்துல ஒரு changes பண்ணணும். Clear? இதுக்கு முன்னாடியே ஒரு கண்டிஷன் எழுதிக்கீங்க. if the value of n equal to 1 இருந்துச்சுன்னா
So print it is not a neither. You can't justify it. இது வந்து நீங்க justification பண்ண முடியாது. ஓகேவா? So sorry. Not prime. So always நீங்க எதுக்கு தான் calculation பண்ண முடியும்னா n வந்து more than 1 இருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். So it is elif. n வந்து 1 கொடுக்கவே கூடாது, more than 1 தான் கொடுக்கணும். clear? So 1ங்கிறது is neither and nor prime தான். 1 வந்து prime numberனு சொல்ல மாட்டீங்க, not a prime numberனு சொல்ல கூடாது. Is it clear? Reply fast. Yeah, okay. So now I'm going to run the code. I'm going to give 1. So 1 is not one is neither nor prime. So அது வந்து 1ங்கிறது neither not a prime. So number of devices-ல எனக்கு தேவையில்லை. So அந்த கோடை ரிமூவ் பண்ணிட்டேன், நான் கமெண்டா கொடுத்துட்டேன், சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிட்டேன். So 1 கொடுக்கிறேன். So 1 is neither and nor prime. I'm going to give some other numbers. 45 is not a prime number. ஈவன் எனக்கு பிரிண்ட் தேவையில்லை, ஏன்னா எனக்கு பிரைம் நம்பரா இல்லாத இருக்கனால நான் பிரிண்ட் எல்லாம் தேவையில்லாததையும் பிரிண்ட் பண்ண லைக் பண்ணல. According to that expectation, you can give an answer. So I'm going to give 53. 53 is a prime number. அப்ப நம்மளோட ப்ரோக்ராம் கரெக்டா? நம்மளோட ப்ரோக்ராம் கரெக்டா இல்லையா? Yeah, it's correct. So this is the program for to check whether the given number is prime number or not. So this is the program for check whether the given program is prime number or not. Clear? Okay. So the next number enna appadina, the next logic enna, so the next logic is write a Python program to find the sum of the devices of a given number. So just I can copy the code once again. So write a program to find the sum of the devices. So now tell me what is the answer. எதெல்லாம் sum பண்ணுவீங்க? இப்ப n வந்து 14 எடுத்துக்கிட்டீங்கன்னா what is the sum of your devices? n வந்து 14 இருந்ததுன்னா what is your devices? எப்படி சொல்றீங்க 10 ன்னு? Give an explanation. n வந்து 14 இருந்ததுன்னா give that explanation. Good. 1 plus 2 plus 7. அதாவது நீங்க எதை ஆட் பண்றீங்க? 1யும் 2 ஆட் பண்றீங்க 7. கரெக்டா 10 ன்னு சொல்றீங்க. சோ நாமளே எதை ஆட் பண்றீங்க பாருங்க, நம்ம என்ன ஸ்டேட்மென்ட்ட பிரிண்ட் பண்றோமோ அந்த ஸ்டேட்மென்ட்ட தான் ஆட் பண்றீங்க. கரெக்டா? சோ ஆல்ரெடி நம்மளோட டிவைसेस என்னன்னு தெரியும். 1, 2, 7. These are my devices. Already நான் சொல்லிருக்கேன் எப்படி ஆட் பண்ணனும்னு. 0 plus 1 1. ஏன்னா at a time ஒரே ஒரு ஆபரேஷன் தான் நம்மளால பண்ண முடியும். So the result of the previous result the value, that is plus, that is 2 equal to 3. Then அடுத்த லைன்ல 3 plus 7. 3 plus 7 equal to 10. So இதுதான் நீங்க லாஜிக்ஸ் போடுறது. சோ அப்ப இதுல லாஜிக்ஸ் உங்களுக்கு ஃப்ரேம் ஆயிருக்கும் பாருங்க. லாஜிக் ஃப்ரேம் ஆயிருக்கு. சோ என்ன லாஜிக் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா the results of your previous calculation as a input for the next calculation. இதுல ஒரு கால்குலேஷன் வருங்கன்னா இந்த மாதிரி at a time ஒரே ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது இந்த லாஜிக் கண்டிப்பா உங்களுக்கு வொர்க் ஆகும். The result of your previous calculation as a input. அதனால நீங்க லெஃப்ட் சைடுல என்ன வேரியபிள் யூஸ் பண்ணீங்களோ கண்டிப்பா அது ரைட் சைடுலயும் கண்டிப்பா இருக்கணும். இது பிளஸ் ஆபரேட்டர் தான். இப்போ உங்களோட क्वेश्चन என்னன்னா இந்த 1 2 7 என்ன வேரியபிள்ல இருக்குன்னு பார்க்கணும். இந்த 1 2 7 என்ன வேரியபிள் இருக்கும்? கோட பார்த்துட்டு சொல்லுங்க. 1 2 7 என்ன வேரியபிள் இருக்கும்? பிரிண்ட்ல இருக்கிறதா. சோ பிரிண்ட்ல என்ன வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணணுமோ அதுதான் என்னோட வேல்யூ. அப்போ அந்த 1 2 7ங்கிறது என்ன வேரியபிள்ல இருக்கும்?
அப்போ அடிஷன் ஆபரேட்டரோட நெக்ஸ்ட் ஆபரண்ட் என்ன? குட், சூப்பர், நைஸ். இட் இஸ் சி. குட் ஜர்னியா, இட் இஸ் சி. ஓகே, சோ இப்போ நம்மளோட லாஜிக்கை கால்குலேட் பண்ணியாச்சு. சோ s equal to s plus cங்கிறதா சம் கண்டுபிடிக்கிறதுக்கான லாஜிக். சோ cங்கிறது the number which hold your series. உங்க சீரிஸ் உள்ள நம்பரை எது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோ அதுதான். ஓகே, இப்போ क्वेश्चन என்னன்னா இந்த s equal to s plus c எங்க ஆட் பண்ணணும்? இந்த லைனை எங்க கொண்டு வரணும்? that is a question mark. எங்க கொண்டு வரணும்? சோ நான் பாத்துக்குங்க, டிவைசரா இருந்தா மட்டும் தான் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க. சோ அப்ப அந்த லாஜிக்கை எங்க கொண்டு வருவீங்க? டிவைசரா இருந்தா மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கீங்க, எங்க கொண்டு வருவீங்க? லூப்ல இருக்கிற இஃபா, அவுட் சைடர் லூப்பா? இங்க பாருங்க, டிவைசஸ் வெறும் பிரிண்ட் தான் பண்ண முடியும். பிரிண்ட் பண்ண வேல்யூவை உங்களால மெமரியில ஸ்டோர் ஆக்க முடியாது. கிளியர்? சோ ஒன்ஸ் நீங்க வந்து இப்ப நார்மலா யோசிச்சு பாருங்க, என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. ஒன்ஸ் ஒன்னுங்கிற டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க, ஒன்னுங்கிறத ஒரு டிவைஸரா கண்டுபிடிச்சிருக்கீங்க, அப்பவே அடிஷன் ஆபரேஷன் பண்ணிட்டீங்க. அடுத்தது டூங்கிறத ஃபைண்ட் பண்ணிருக்கீங்க, அப்பவே அடிஷன் ஆபரேஷன் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. கிளியர்? அடுத்தது 7 ஒரு லாஜிக் ஆபரேஷன் ஒரு டிவைஸர் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அப்பவே ஆபரேஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அண்ட் another one more thing you must do, this is a normal variable. This is a normal variable so that we can able to store only one value. C normal variable தான், only one values தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ C வந்து 1 ன்னு வரும்போது ஆட் பண்ணிக்கலாம். மீன்ஸ் C 1 ன்னு இருக்கும்போது நீங்க கால்குலேட் பண்ணலாம். அடுத்தது C வந்து 2 ஆ மாறுதுன்னா 1ங்கிற வேல்யூ டெலீட் ஆயிடும். பட் ஆனா என்ன பண்ணனும்னா 1ங்கிற வேல்யூ ஆட் பண்ணனும், 2ங்கிற வேல்யூ ஆட் பண்ணனும், 7ங்கிற வேல்யூ ஆட் பண்ணனும். So that not possible to use outside of the loop. So இதே லாஜிக்ஸ் தான் இந்த இடத்துல தான் ஒரு லாஜிக் போடணும். that is C. It is a correct one. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். so the cங்கிறது நார்மல் வேரியபிள். so ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் அப்டேட் பண்ண முடியும். so this 1 2 7 ல எதுல ஜெனரேட் பண்றதுன்னு சொல்றீங்க? C ல ஜெனரேட் பண்றதுன்னு சொல்றீங்க. once if you are decided that the value of cங்கிறது பிரைம் நம்பரா டிவைசன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா then you need to find the sum immediately. so sum பண்றதுக்கான லாஜிக்ஸ் கிடைச்சிரும். கரெக்ட்டா? ஓகே, so now you have to check it. என்ன ஆன்சர் நமக்கு கரெக்ட்டா வருதான்னு பாருங்க. sum of the devices. Yes, I'm going to run this code. I'm going to give 14. Sum of the divisor 10. It is correct or wrong? Sum of the divisors 10. Whether it is correct or wrong? உங்களோட expected answer இல்லையா? It is correct. Okay. வேணா நான் print பண்ணியும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு அந்த values. I'm going to give 12. 1 2 3 4 6. So sum of the 1 plus 2 3 3 plus 3 6 6 plus 4 10 10 plus 6 16. So you are getting correct answers. I'm going to run another one more code. This is 6. 1 plus 2 plus 3 is 6. Is it clear? So this is the program for finding sum of the devices. அங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா sum of number of devices பார்த்தோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா sum of devices பார்த்திருப்போம். There is a small difference. எதுவுமே மாறல. இந்த இடத்துல 1 போட்டீங்கன்னா டோட்டலா எவ்வளவு டிவைசஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்றீங்க. அதுக்கு பதிலா அந்த டிவைசஸ் என்ன பேர்ல இருக்கோ அதை நீங்க ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா it is for sum of the devices. Is there any doubt? So this is the logic for sum of the devices. Okay, so the next moving is write a Python program. So to find the to check whether it is a very, very important code. Another one is check whether the given number is perfect number or not. Clear? Okay, so I will give one input. n equal to 12. What is the value of s? மேல இருக்கிற ப்ரோக்ராம்ல s ஓட வேல்யூ என்ன? sum of devices வேல்யூ என்ன வரும்? n equal to 12 ஆ இருந்துச்சுன்னா what is the value of sum? yes, 12 ஓட devices என்ன? எல்லாத்தையும் sum பண்ணுங்க. 1 2 3 4 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 16. good. So the s value is 16.
S value 16 ஆ இருக்கு. Okay. Tell me n equal to 8 ஆ இருந்துச்சுன்னா what is the value of s? n equal to 8 ஆ இருந்ததுன்னா what is the value of s? 7, 1, 2 and 4. Okay, good. If n equal to 13 ஆ இருந்துச்சுன்னா what is the value of s? 1. Okay, good. n equal to 6 ஆ இருந்துச்சுன்னா what is the value of s? 6. Okay, n equal to 14 ஆ இருந்துச்சுன்னா what is the value of s? n equal to 14 ஆ இருந்துச்சுன்னா what is the value of s? Sum of divisors என்னன்னா n equal to 14 ஆ இருந்துச்சுன்னா sum of the divisors என்ன? Okay, it is a 10. Oh, already போட்டுட்டா இல்லையா? Okay. n equal to 28 ஆ இருந்துச்சுன்னா what is the value of s? I think maybe it takes some time. n equal to 28 ஆ இருந்துச்சுன்னா what is the value of s? If the value of n equal to 28 ஆ இருந்துச்சுன்னா what is the value of s? No, no, not 12, not 14. First divisor என்னன்னு பாருங்க. 1, 2, 7. Correct இல்லையா? 20, sorry, including 4 also வரும். 7, 14. 1, 2, 4, 7, 14. These are all divisors for 28. Now you have to find the sum. The divisor for 28 is 1, 2, 4, 7, 14. 28. Divisor மறந்து போச்சோ? 28 வந்துருச்சு. கரெக்ட்டா? Okay, இப்போ நான் என்னோட क्वेश्चन என்ன? What is my objective? What is my objective? What is my objective? I am going to check whether the given number is perfect number or not. Not a perfect square. Perfect square னு கேக்கலப்பா, perfect number or not னு கேட்டிருக்கேன். கரெக்ட்டா? Okay. So நான் வந்து நீ தான் டெஃபினிஷன் சொல்லணும். நான் வந்து இன்புட் சொல்லிறேன். நான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள்ல 6 உம் 28 உம் perfect number. நான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள்ல 6 உம் 28 உம் perfect number. Is it possible to define the statement for perfect number? Perfect number உடைய statement உங்களால இப்ப சொல்ல முடியுமா? Perfect numberக்கான definition உங்களால சொல்ல முடியுமா? I will repeat once again. Yeah, good, super, excellent. The value of n same ஆ இருந்துச்சுன்னா then you can say it is a perfect number. But n equal to s ஆ n double equal to s ஆ? என்னோட s ஓட வேல்யூவை n க்கு காப்பி பண்ணீங்கன்னா perfect number-ஆ? Technically it is wrong. Good person, good. n equal to s னா சொல்லி பழகணும். So if that number, the given input is equal to the sum of the divisors of a given number, then that number is called as perfect number. Here I will repeat once again. The sum of divisors of a given number is equal to the same, then the number is called as perfect number. Clear? Okay, so here இப்போ நீங்க சொல்லிட்டீங்க n உம் s உம் சேம் ஆ இருந்தா perfect, இல்லனா not a perfect. Okay, so here tell me எந்த இடத்துல போய் perfect numberங்கற லாஜிக்கை ஆட் பண்ணுவீங்க? முத inside loop or outside loop? Before that, check whether the given number is perfect number or not அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அப்போ எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு? How many possible cases இருக்கு இந்த இடத்துல? Outside, good. Okay, I'll back up. நான் क्वेश्चन பின்னாடி அடுத்து வரேன். ஃபர்ஸ்ட் இத டிசைட் பண்ணிக்கலாம். So எவ்வளவு possible cases இருக்கு? Check whether the given number is perfect or not. Perfect number or not அப்படிங்கிறதுல எத்தனை cases இருக்கு? எத்தனை possible outcome பண்ணலாம்? ரெண்டு possible. One for a perfect number, another one is not a perfect number. Good. Okay, so ரெண்டு இருக்கு.
Okay. Yes. Actually, share the call with me. I don't know, sir. I will talk. Yes. Okay, no, I will call. No problem. Actually, during class, he called me. So that's okay. Okay. Am I audible? Yeah, it's okay. So yeah. So here, ரெண்டு cases இருக்குன்னு சொல்றீங்க. Now tell me what are the two cases? Whether you are going to choose a sequence structure or branching or looping. Okay, branching போகணும்னு சொல்லிட்டீங்க. என்ன branching போகணும்? Simple if else ladder nested if else போகணும். Good, super, nice. Okay, so I think பேசுறது கொஞ்சம் டிலேவா கேக்குதுன்னு நினைக்கிறேன். Okay, no problem. Okay, so the next என்னன்னா, now you have to decide whether you are going to add this a branching statement either inside of the loop or outside of the loop. In the decision making if else எங்க ஆட் பண்ணுவீங்க? Inside of the loop or outside of the loop? Outside of the loop தான். Good. Before loop or after loop? லூப்புக்கு மேல பண்ணுவீங்களா இல்ல கீழே பண்ணுவீங்களா? ஆஃப்டர் த லூப் பண்ணுவீங்களா பிஃபோர் த லூப் பண்ணுவீங்களா? ஆஃப்டர் த லூப். ஓகே, சோ என்ன சொல்லிருக்கீங்க? ரெண்டு கண்டிஷன் சொல்லிருக்கீங்க. இப்போ சொல்லிருக்கீங்க print. சோ இந்த லாஜிக் இஃப்ல வந்திருக்கும் else print. ஓகே, சோ now tell me என்ன கண்டிஷன் எழுதுறீங்க fல? சாரி, ifல என்ன கண்டிஷன் எழுதுறீங்க? What is the condition you are going to try? நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க perfect number not a perfect number ன்னு. ஓகே, சோ perfect numberக்கான லாஜிக் எழுதுறீங்க. n equal to s ஆ இருந்துச்சுனா அப்ப என்ன சொல்றீங்க? n is a perfect number. Okay, good. So else ல என்ன சொல்றீங்க அப்படினா n is not a perfect number. Is good. Clear? Okay, so இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? I'm going to test the code now. I'm going to check 6. So the sum of this is 6 வந்திருக்கு. So it is a perfect number. Correct? Okay, I'm going to test with some other numbers. For example, I'm going to check 12. So 1 plus 2 plus 3 plus 4 plus 6. So sum of the divisor is 16, but my input is 12. So it is not a perfect number. Clear? Okay, then I'm going to use the next one. I'm going to test it 28. So sum of this is also 28. So 28 is a perfect number. Is it clear? Is there any doubt? Okay, so you have a clear idea now. So this is the basic concept which is related for finding the divisor concepts. Divisor la work பண்ற concepts வந்து இதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா? So normally